பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். அதில் மிக உயர்ந்த விஷயமான பகவத்கீதை மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதில் பகவத்கீதையில் 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம். அதில் இதுவரை 44 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். முதலில் இந்த தேகம் என்றும் அழியக்கூடியது, யாராலும் இதை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த தேகத்தை இயக்கக்கூடிய ஆத்மா என்றும் அழிவில்லாதது, நித்தியமானது. அதனால ஒருவன் தேகத்தை வீழ்த்தலாமே தவிர ஆத்மாவிற்கு என்றும் அழிவில்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு தேகத்தில் குடிபெயர்ந்து விடும். அப்போ இந்த ஒரு தேகத்தினுடைய நிலையற்ற தன்மையை கீதாச்சாரியான் அர்ஜுனனுக்கு விளக்கி கொண்டு வருகிறார். 45வது ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நித்பந்த்யோ நித்யஸ்தத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். மனிதனாக இந்த உலகில் பிறந்து விட்டால் 3 விதமான விஷயங்களினால் மிகப்பெரிய தொந்தரவுகளை, சவாலாக நாம் அதை சந்திக்கத்தான் வேண்டும். அதாவது ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிக என்று 3 விதமான துன்பங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்து வருகின்ற இடைஞ்சல்கள்னு ஒன்று இருக்கு. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில சிரமங்கள் நம்மை வந்து தாக்கும் பொழுது அதனை எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது இயற்கையின் மூலமாக வருகின்ற இடர்பாடுகள், உதாரணத்திற்காக சுனாமி, எரிமலை, நிலநடுக்கம், இந்த மாதிரி துன்பங்கள் நாம் இருக்கும் இடத்தில் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. பாருங்க, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக, நாம் செய்கின்ற கர்ம வினைகளை சார்ந்து நமக்கு வருகின்ற பலவிதமான இந்த தேகத்தினுடைய உபதிரவங்கள், நோய் நொடிகள், இது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து வரதா அப்படின்னா, சில விஷயங்கள் பரம்பரையாக சிலது வருது இருக்கு. இன்னொன்று நாமளா தேடிக்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. பரம்பரையா வர்றதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம், இதெல்லாம் கண்டிப்பா பரம்பரையா வரும். நாம ஏதோ ஒரு கோபத்தை நம்மளுடைய உணவின் மேல் காட்டி உணவை தவிர்த்து வரும் பொழுது நாமளாக தேடிக்கொள்வது, உதாரணத்திற்காக சொல்கிறேன், அல்சர் போன்ற நோய்கள். இது ஒன்று இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள். அடுத்து பாருங்க, ஆதி பௌதிக அப்படின்னு பார்த்து, ஆதி தெய்வீக, நம்ம கர்ம வினை காரணமாக நம்மை சேர்கின்ற துன்பங்கள். ஆத்தியாத்மிக, இவனாக எந்த கவலையும் இல்லைன்னா மனதில் ஏதோ ஒன்றை நினைத்து தனக்கு கவலை இருப்பதாக தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை அனுபவிக்காது இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ மொத்தத்தில் இந்த தாபத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் சுகத்தை கெடுப்பது, வாழ விடாமல் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது 3மே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற சவால்கள். இந்த வேதங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை எச்சரிக்கின்றன, இதை எப்படி நீ எதிர்கொள்ள போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு தாபத்திரயத்தில் ஒன்றுதான் அர்ஜுனனுக்கு இப்பொழுது ஆகி இருக்கிறது, மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலம். இப்போ அர்ஜுனா, இது இயற்கையாக எல்லா மனிதனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு விதமான துன்பம் தான். ஆனால்
இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நீ இருக்க வேண்டும். ஒரு சத்திரியனாக இருந்து கொண்டு மிகப்பெரிய வீரம் மட்டும் இருந்தால் போறாது. சாமானிய மனிதனும் சந்திக்க வேண்டிய இந்த மாதிரி துன்பங்களை சவாலென எதிர்கொள்ள பழக வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க, அந்த துன்பம் வரும் பொழுது அதை சந்திக்க தைரியம் இல்லாமல் ஒரு ஓரமாக இருட்டு அறையில் அமர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளிவர தெரியாமல் கூனி குறுகி போய்விடுகின்றனர். நீங்க அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடி ஒளிகின்றனர். இது இரண்டுமே தவறு என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா முதலில் அதனை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு பழக்கம் நிச்சயமாக வேண்டும். ஆரம்பத்திலே அதை களைந்து விடாவிட்டால் அது பூதாகரமாக ஒன்றிற்காக ஒன்று மற்றொன்றிற்காக மற்றொன்று என்று அது வளரத் தொடங்கிவிடும். அது கடைசியில் என்ன ஆகும்னா உங்களுடைய நித்திய சுகத்தை அழித்து விடும் அப்படின்னு எச்சரிக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இரண்டு இரண்டாக இருக்கின்றது அர்ஜுனா. அது என்னது? ரெண்டு ரெண்டு. தான் பிறந்த நாள் முதலாக இறப்பு வரை இன்பத்தையே அனுபவித்த ஒரு ஜீவன் இருக்கிறானா அப்படின்னா இல்லை. அதே போல ஒரு துன்பம் பிறந்த நிலையில் இருந்து இறப்பு வரையிலும் நமக்கு நீடித்து இருக்கிறதா அப்படின்னா இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுடைய வயதில் எத்தனையோ சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் மனக்கவலை எப்படின்னா, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு விடுவேனா என்கின்ற ஒரு சந்தேகத்திலே உங்களை கூனி குறுகி மனதை காயப்படுத்தி அந்த நாளை வாழாமல் பாருங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் கடந்த பின்பு அதனை சிந்தித்து பாருங்கள், இந்த ஒரு விஷயத்திற்காகவா நான் இவ்வளவு சிந்தித்து என்னை துயரப்படுத்தி கொண்டேன் என்று. அதெல்லாம் எப்படின்னா ஒரு பாசிங் கிளவுட்ஸ், அது வரத்தான் செய்யும். ஆன்மீகம் அறிந்தவர்கள் இந்த மாதிரி விஷயம் இறைவன் எனக்கு அனுபவத்தை கற்றுத் தருவதற்காக இந்த சோதனையை வைத்திருக்கிறான் என்ற பார்வையை அதனுள் செலுத்தி அப்பொழுதும் மனதில் திருடமான கிருஷ்ணனுடைய பக்தியை மனதில் வைத்திருப்பர் ஆன்மீகவாதிகள். இந்த மாதிரி இதிகாச புராணங்களை கேட்பதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய நிலையாமையை புரிந்து கொள்ள வேண்டும். நம் கண்முன்னே இருக்கக்கூடிய உயிர்கள் நிரந்தரமானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் முழுமையான வாழ்க்கையை நம்மை சுற்றியுள்ள பந்தங்களுக்காக செலவிடுகிறோமே, நம்முள் இருக்கின்ற ஆத்மா உயர்வதற்காக நாம் இதுவரை என்ன விஷயத்தை செய்தோம் என்கின்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இதையெல்லாம் அந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது இரண்டு வகையான விஷயம் இருக்கிறது இல்லையா, அதுக்குள்ள ஆட்படாம முக்கியமா பற்றுதல், இது வேண்டும் அது வேண்டும் என்று எல்லா பொருட்களும் எனக்கே வேண்டும் என்று ஒவ்வொன்றின் மேலும் ஆசைப்படுதல். ஆசை பண்பு ஒருவேளை அதை கிடைத்து விட்டால் அதை பாதுகாத்தல். இதிலேயே உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு 100 கோடி ரூபாய் உங்ககிட்ட குடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? தூக்கம் வராது. ஏன்னா எழுந்து எழுந்து அதை பார்த்து கொண்டே இருப்போமே தவிர ஒரு நிம்மதியான உறக்கம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்றுதான். ஆனா 100 கோடி பெற்ற பின்பு அப்பா இது ஒன்று மட்டும் போரும், இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம் என்கின்ற நிலை வருமா என்றால் முதலில் பாதுகாக்கின்ற பயம் வரும். அதை ஒரு விதமான பாதுகாப்பாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை வந்த பின்பு நம் மனதில் இன்னொரு முறை இதே மாதிரி கிடைத்தால் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பி அதை நோக்கிய சிந்தனை மீண்டும் உங்களை துக்கத்தில் தான் ஆழ்த்து. பகவான் என்ன கொடுக்கிறானோ அது எனக்கு போதுமானது என்கின்ற எண்ணம் வரும் வரை வாழ்க்கையில் என்றுமே நீங்கள் நிம்மதியை காண முடியாது. பொருளினால் மட்டும் இன்பம் என்றால் பணக்காரர்கள் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஏதாவது ஒரு பணக்காரரை கூப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்களா என்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள். யார் ஒருவரும் அதனை ஏற்க மறுப்பர். சார், இதிலிருந்து எங்களால் வெளியே வர முடியுது. அது ஒரு மோகம்,
அது ஒரு மயக்கம், வாழ்வதற்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அது மிதமின்றி இருக்கும் பொழுது அதனை சுற்றியே நம்மளுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குமே தவிர, அதனை தவிர்த்து நம்மளுடைய மனம் இறைவனை பற்றியோ இதிகாசங்களை பற்றியோ நாம் எப்படி இந்த ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோ நிச்சயம் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை முழுக்க முழுக்க அதனை ஈட்டுவதிலும் அதனை பாதுகாப்பதிலுமே இருந்து விடுகிறது. அப்போ இதையெல்லாம் மறந்து அந்த ஆத்மாவில் உன்னை நிலைநிறுத்த வேண்டும் அர்ஜுனா என்கின்ற ஒரு மிக உயர்ந்த உபதேசத்தை 45வது ஸ்லோகத்தில் கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். 46வது ஸ்லோகம், யாவான் அர்த்த உத்பானே சர்வதக சம்பிருதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. 46வது ஸ்லோகம் பாருங்க. சின்ன கிணறு இருக்கு. அந்த கிணற்றில் உருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அது அந்த ஏரியால, சிறிய ஏரியால அல்லது சில வீடுகளுக்கு மட்டும் அந்த எந்த நீர் தேவையோ அதை பூர்த்தி செய்யும் இல்லையா. ஒரு கிணற்றில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவிற்கு தக்கபடி அதனை சுற்றி உள்ள வீடுகளையோ சிலரையோ அது தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆனால் பெரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது அப்படின்னா அதனுடைய நேரத்தை விட மிக குறைவான நேரத்தில் இந்த நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய நீரானது பூர்த்தி செய்துவிடும். அது போலவே வேதங்களினுடைய நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். சார் என்ன சொல்றீங்க? வேதங்களை, இதிகாசங்களை, புராணங்களை படிப்பது என்பது ஒன்று சொல்றேன் கேளுங்கோ, யதார்த்தமாக நேரடியாக பொருள் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ வேதங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, வேதத்தை அறிவதை விட அந்த வேதத்திற்கு பின் இதை எதற்காக சொல்கிறார்கள், இந்த வார்த்தைகளை கொண்டு அதை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை செல்லும் பொழுதுதான் இப்போ தினசரி பகவத்கீதை கேட்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். பல வருடம் ஆகியும் நம்மளுடைய வாழ்க்கையிலோ நம்மளுடைய தினசரி வேலைகளிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் அவர் பகவத்கீதை கேட்பதனால் ஆன பயன் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, தெரிந்த பின்னால் என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுறதா? இல்லை. அதனுடைய 100% நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு 10%யாவது நம் வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக இதுவரை காலையில் அதிகாலையில் எழுவது மிக உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதிகாசமும் கூறுகிறது. தெரிந்து கொண்டேன். ஆனால் அதனை என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரணத்திலும் அதை என்ன சொல்லுது, தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கும் நிலைக்கு கொண்டு வர மாட்டேன், இன்னும் கொண்டு வரவில்லை என்றால், இந்த மாதிரி நல்ல பண்புகளை படிப்பது மட்டும் உங்களுடைய குணமாக இருந்தால் அதன் மூலமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறது. ஆப்பிள் மிக சுவையானது, இனிப்பாக இருக்கும், அதனுடைய நிறம் இந்த அளவுக்கு இருக்கும், பார்ப்பதனை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். இதையெல்லாம் புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதனுடைய சுவையினை அறிய வேண்டும் என்றால் அந்த பழத்தினை கையில் எடுத்து அதை உண்டால் தானே அதனுடைய சுகம் என்ன என்பதனை நிச்சயமாக உணர முடியும். இப்போ நல்ல பழக்கங்களை படித்தால் மட்டும் அதனுடைய ருச்சி என்ன, அதனுடைய பலன் என்ன ஏதாவது உணர முடியுமா? அப்போ நல்ல விஷயங்களை கேட்பதை விட அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு என்ன கூறுகிறது என்பதனை ஒருவன் அறிய முற்பட்டால் ஒழிய
உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆத்மாவினுடைய உயர்வு என்பது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேட்பதனால் என்னன்னா உங்களுடைய ஞானம் விரிவடையும். ஞானம் மட்டுமே போருமா அப்படின்னா இல்லையே. பகவத்கீதையில நீங்கள் நிறைய பேர் ஞானஸ்தர்கள் இருக்கிறார். பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க, டாக்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, இருக்கட்டும். அது எதற்காக, அதனுடைய விளைந்த பலன் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. அவங்களுடைய செல்வ நிலை உயர்கிறது. ஒரு லக்ஸூரியஸ் லைஃபுக்கு அது உதவிகரமாக இருக்கக்கூடிய. படிக்காதவன் மிக சிரமப்பட்டே சிறிய ஒரு தொகையை சம்பாதிக்க முடியும். ஆனால் உயர்ந்த படிப்பினை ஞானத்தை பெற்றவர்கள் சில மணித்துளிகளில் அதனை சம்பாதித்து விடுகின்றனர். இதை தவிர இந்த லௌகீக படிப்பினால் நீங்கள் அடைகின்ற விஷயம் என்ன? இன்னும் சொல்லப்போனால் பணம் அதிகமாக தேவையற்ற சில பழக்கங்களும் நமக்கு கூடவே வந்து விடுகிறது. அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காத்திருக்கிறது. மிகவும் எச்சரிக்கிறார் கீதாச்சாரியா. மீண்டும் நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.